ஹரிபோல் தண்டவத் பிரணாம். இன்றைக்கி நரோத்தம் தாஸ் டாக்கூருக்கு அவங்க வந்த நாள். இன்றைக்கி பௌர்ணமி. குரு மகாராஜ் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. நரோத்தம் தாஸ் டாக்கூர் ஆத்மீக உலகத்திலே சம்பக மஞ்சரி. மகாபிரபு தன் பார்சதர் கூட லீலை முடிஞ்ச போன அப்புறம் நரோத்தம் தாஸ் டாக்கூர் நித்யானந்த பிரபுக்கு பிரதிநிதி சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ராஜ குடும்பத்தில் பெரிய எடுத்தாங்க. மகாபிரபு அவர் வர்றதுக்கு முன்னாடியே பத்மா நதியிலே நரு சொல்லி கூப்பிட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. நரோத்தமதாஸ் டாக்கூர் நிறைய கௌடிய வைஷ்ணவ கீர்த்தனைகள் எழுதியிருக்காரு. நமக்கு முழு இதயம் வச்சு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு நமக்கு. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபம் பண்ணும்போது நம்ம ஹிருதயத்தில் உள்ள எல்லா பௌத்திக பற்றுதல்கள் போய் நமக்கு கோலோக பிருந்தாவனம் போகிறதுக்கு தகுதி கிடைக்கும். சிம்பிள் மெசேஜ். அவர் எப்போ பிறந்தார், எங்கே போனார், இங்கே வந்தார், அவர் என்ன பண்ணார், அவர் பண்ணது நம்ம பண்ண முடியாது. நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காரு, கீர்த்தனை எழுதியிருக்காரு. அதே போல் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் முழு இதயம் வச்சு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணி கொடுத்துருக்காரு அந்த கீர்த்தன்ஸ் வச்சு. இப்போ நம்ம ஒரு ஆச்சாரியா, ஒரு குரு, அவருக்கு குடும்பத்தில் தலை போடுறது, அவர் என்னென்ன பண்ணார் அது பண்ணாமல் இப்போ நரோத்தம தாஸ் டாக்கூர் நமக்கு கீர்த்தனை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கீர்த்தனைகளை படிக்கிறது, அது நம்ம வாழ்க்கையில் எப்படி கொண்டு வருது, நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கூட்டுறது, இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். அது எந்த குருவர்க இருந்தால் சரி. நம்ம கூடுதல் அவர் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, இது ஒரு டைப்பு திருப்பி நம்ம அவருக்கு காப்பி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க. நரோத்தம் தாஸ் டாக்கூர் நிறைய கீர்த்தன்ஸ் எழுதியிருக்காரு. இந்த கீர்த்தன்ஸு பாடி படித்து நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சுத்தமாக பண்ண முயற்சி பண்ணணும். சுத்தமாக சொன்னால் நம்ம இதயத்தில் உள்ள முக்கியமான அழுக்கு, இந்த பௌத்திக பற்றுதல் அது போனால் நம்ம கோலோகத்துக்கு போகலாம். இதுதான் குரு மகாராஜ் இங்கே நமக்கு சொல்ல விரும்பினார். சரி, ஒரு கீர்த்தன் கூட பாடிடலாம். श्री कृष्ण चैतन्य प्रभु दया करो मोरे, तोमा बिना के दयालु जगत संसारे, पतित पावना हेतु तब अवतारा मो समपतित प्रभु, ना पाई बियारा हा प्रभु नित्यानंदा, प्रेमानंद सुखी कृपावलोकन करो, आमी बड़ा दुखी दया करो सीतापति, अद्वैत गोसाई तब कृपा बले पाई, चैतन्य निताई गौर प्रेममय तनु, पंडित गदाधरा श्रीनिवासा हरिदासा दयार सागरा, हा स्वरूप सनातना रूप रघुनाथा, भट्ट जुग श्री जीवा प्रभु लोकनाथा,
दया करो श्री आचार्य प्रभु श्रीनिवास रामचंद्र संग मांगे नरोत्तम दासा श्री कृष्ण चैतन्य प्रभु दया करो मोरे हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. இங்கே வந்து மகாபிரபு அவங்களுக்கு பார்சதற்கு பிரார்த்தனை போல, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு என் மேலே கருணை காட்டுங்க. உங்களை விட்டு இந்த உலகத்தில் இந்த சம்சாரத்தில் வேறு யாருமே உங்களை போல கருணை உள்ளவங்களை யாருமே கிடையாது. நம்ம இது பார்த்துருக்கோம், பகவானுக்கு நிறைய அவதாரங்கள் இருக்குது. பட் இந்த சைத்தன்ய மகாபிரபு காட்டின கருணை வேறு யாருமே காட்டலை. முக்கியமான கருணை ராதா என்ன ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கான். அந்த மகாமந்திரம் எல்லாருக்கும் கொடுத்து விட்டார். எந்த வித்தியாசம் பண்ணலை. ஆண் பெண்ணு, படித்தவங்களு, முட்டாள்கள், பணக்காரர், ஏழையர், இந்து முஸ்லீம் ஒன்றுமே பார்க்கல. எல்லாருமே இந்த மகாமந்திரம் பண்ணுவ சொல்லி கொடுத்து விட்டார். இதுக்கு பெரிய கருணை வேறு என்ன வேணும்? இனி ரெண்டாவது, பகவானாக இருந்தால் கூட பக்தன் போல வந்தாங்க. ஒரு பக்தன் எப்படி இருக்கணும்? நம்ம மகாபிரபு அவங்க கூட உள்ளவங்களுக்கு பார்த்து அதெல்லாம் படிக்கலாம். எப்படி பகவான் ஸ்ரீ ராதா கிருஷ்ணருக்கு சிந்தனை பண்ணணும், பல விஷயங்கள் நமக்கு மகாபிரபு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கே, பதித்த பாவன ஹேத்து தவற அவதாரம். இந்த அவதாரம் வந்து ரிஷி முனிகள் பக்தர் அவங்கள மேலே கருணை காட்டுறது கலையில் எப்பவுமே அப்படி தான் நம்ம பகவான் வர்றார். இங்கே வந்து விழுந்தவங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கார் பகவான். அப்போ ஒரு பக்தனுக்கு பாவம் எப்படி இருக்கணும், என் போலே விழுந்தவன் வேறு யாருமே இல்லை. இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு. பகவான்கிட்ட நம்ம படிப்பு, நம்ம அகங்காரம், நம்ம அழகு, நம்ம சொத்து, நம்ம ஆளுகள் வச்சு போகிறதில்ல. பகவான் கூட நம்ம பிரார்த்தனை 1 to 1 இருக்கணும், நேரடி. அதில் நம்ம வந்து பணிவு வச்சு போகணும். அடுத்த நித்யானந்த பிரபு சொல்லிட்டு இருக்காரு, உங்கள் வந்து எப்போவுமே பிரேமானந்தத்தில் சுகமாக இருக்கீங்க. ஏன் பிரேமானந்தத்தில் இருக்கார் நித்யானந்த பிரபு? எப்போவுமே மகாபிரபு கூட இருக்காங்க. அவருக்கு தனி ஆசை ஒன்றும் கிடையாது, தான் ஏதோ பண்ணணும், சாதிக்கணும். அப்போது என் மேலே கூட கருணை காட்டுங்க, நான் ரொம்ப துக்கத்தில் இருக்கேன். நித்யானந்த பிரபு குரு வர்க்கம், குரு பரம்பரை, கருணை நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சீதாபதி அத்வைத்த கோஷாய், கருணை காட்டுங்க, தயா கரோ. சீதாபதி சொன்னாங்க பக்தி தேவி, சீதாதேவி. அத்வைதாச்சாரிய சொன்னால் சதாசிவன், மகாவிஷ்ணு. இவங்களை வந்து பக்தி, இவங்களும் மொத்தம் உட்காந்து பிடிச்சி உட்காந்துருக்கார், அப்படி இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு கருணை கிடச்சா, அத்வைதாச்சாரிய கருணை கிடச்சா நமக்கு சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு கருணை கிடைக்கும், அவங்களுக்கு சங்கம் கிடைக்கும். கௌர பிரேமமய தனு பண்டித கதாதர், ராதாராணி வந்து கதாதர் பண்டிதாய் வந்திருக்காங்க மகாபிரபு லீலையில். எப்படி இருக்காங்க? கௌர பிரேமத்தில் உள்ள உடம்பு. ஸ்ரீனிவாச ஹரிதாச தயார சாகர. ஸ்ரீனிவாச சொன்னால் ஸ்ரீவாஸ் பண்டித்து, ஹரிதாஸ் டாக்கூர். இந்த 2 பேர் கருணைக்கு கடல் போல இருக்காங்க. இவங்கக்கிட்ட எல்லாம் நம்ம கருணை கேட்குறது எப்படி? ஹாஹா ஸ்வரூப் சனாதன ரூப ரகுநாத ಭಟ್ಟಜುಗ ಶ್ರೀಜೀವ ಹಾ ಪ್ರಭು ಲೋಕನಾಥ. ಸ್ವರೂಪ ಜನ ಸ್ವರೂಪ ದಾಮೋದರ ಲಲಿತಾ ಸಖಿ. நம்ம எல்லாருக்குமே
வாழ்க்கையில் நோக்கம் லலிதா சಖಿಗೆ ದಾಸಿಗಳಿಗೆ ದಾಸಿ ಅವನು ಲಲಿತಾ ಸಖಿಗೆ கொஞ்சத்திலே ராதா குண்டிலே நம்ம சேவை பண்ணணும். இப்போ அவர் தான் இங்கே ஸ்வரூப தாமோதர் ஆயிருக்காரு மகாபிரபுலிலே. அதுக்கப்புறம் 6 கோஸ்வாமிகள், கடைசியாக தன் குரு லோகநாத கோஸ்வாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தயாகரோ ஸ்ரீ ஆச்சாரிய பிரபு ஸ்ரீனிவாச ஆச்சாரியா சொல்லி இவரு நரோத்தம் தாஸ் டாக்கூர் கூட படித்தாங்க. ஒரு நல்ல அனுபவ சம்பந்தம். இப்போ அவருக்கு கூட சொல்லிட்டு இருக்காரு, என் மேலே கருணை காட்டு சொல்லி. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போல பக்தர் இன்னொருத்தர் இருந்தால் அவர் கூட குடும்ப பேச்சு, அவங்கக்கிட்ட கூட நம்ம கருணை கட்ட தயார் கிடையாது. ஏன்னா நம்ம அவர்களே ஏதோ குறை பார்த்துட்டு இருப்போம், இல்லை நம்ம அவருக்கு கூடுதல் தெரிஞ்சவரை நினச்சிட்டு இருப்போம். உண்மையாக அவர் பக்தனுக்கு பாவம் இருக்கணும், எல்லார்கிட்ட கருணை கேட்கறது. வேறு வாயில கேட்ட ஆகாது, சேவை பண்ணணும். ராமச்சந்திர சங்க மாங்கே நரோத்தம தாசா. நிறைய வாட்டி சில பக்தருக்கு ராமச்சந்திரா சொல்லியே தெரியாது, இல்லை ராமச்சந்திர பார்த்து நமக்கு பிரச்சாரக்கர் மடத்தில் கோயிலில் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க கூடுதல். ராமச்சந்திர சொன்னால் இங்கே ஒரு சுத்த பக்தன். இங்கே ராமச்சந்திர கவிராஜ் சொல்லி ஒரு நல்ல பக்தராக இருந்தார். அவர் ஸ்ரீனிவாச ஆச்சாரியக்கு சிஷ்யர். சொன்ன ஒரு இதில் பார்த்தா நரோத்தம் தாஸ் டாக்கூருக்கு கூட சிஷ்யர் போலேதான். ஏன்னா நரோத்தம் தாஸ் டாக்கூர் ஸ்ரீனிவாச ஆச்சாரிய கூட படிச்சிருக்காங்க, ஒரே வயசு ஒரே இது. இனி ஸ்ரீனிவாசாச்சாரிய சிஷ்ய சொன்னால் நமக்கு சிஷ்யன் போல தானே நரோத்தம் தாஸ் டாக்கூர். பட் நரோத்தம் தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, நான் அவர் கூட சங்கம் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறேன் சொல்லி. இப்போ சொன்ன வந்தது இங்கே பக்தியிலே வயசு முக்கியம் கிடையாது, இங்கே பாவம் தான். நரோத்தம் தாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீனிவாச ஆச்சாரியக்கு பாவம் பிடிச்சது. இப்போ அவர் சங்கம் பண்ணார். நீ என் சிஷ்யனு நான் சொன்ன போல பண்ண அப்படின்னு நம்ம என்ன அதிகார பாவம் விடாமல் இருக்கோம், நம்ம சீனியர் ஜூனியர் இது விடாமல் இருக்கோம். இப்படி நம்ம மாட்டியாச்சு. நரோத்தம் தாஸ் டாக்கூருக்கு அவருக்கு குரு லோகநாத் கோஸ்வாமி. நீ அவர் பிறந்த இடம் கேத்தூரி சொல்லி ஒரு பங்களாதேஷில் இருக்கு. இப்போ அங்கே போயிடு சொன்னார். நரோத்தம தாஸ் டாக்கூர் 15 வயசில் வீடு விட்டு ஓடி வந்தது பிருந்தாவனத்தில் இருக்கான்னு சொல்லி. ஜீவ கோஸ்வாமி கிட்டே படித்தாங்க, எல்லாம் ட்ரைனிங் எடுத்தாங்க. லோகநாத் கோஸ்வாமி கிட்டே தீட்சையாக எடுக்கும்போது அவர் சொன்னது நீ ஊர் போயிடு சொல்லி. கஷ்டமாக இருந்து கேட்குறதுக்கே. பட் குரு சொன்ன போல அவர் அதுக்கப்புறம் தன் ஊர் விட்டு எங்கே போகல. இப்போ ஊரில் கூட அரசனுக்கு மகன் அப்படி அரண்மனையில் போகல. ஒரு குட்டீரம் போட்டு பத்மா நதி கரையில் இருந்தார். குட்டீரம் எப்படி இருந்தது சொன்னால், இந்த பேக் தான் பூமியில் வைக்க முடியும், தலை கொஞ்சம் மேலே, கால் இந்த பக்கம் மேலே, அவ்வளோ சின்னது. இவர் வந்தாங்க ராமச்சந்திர கவிராஜ் வரும்போது அவருக்கு ஒரு குட்டீரம் போட்டு கொடுத்தாரு. இப்போ 2 பேர் சேர்ந்து இருப்பாங்க, சேர்ந்து ஜபம் பண்ணுவாங்க, பகவான் பற்றி பேசுவாங்க. அப்போ எப்படி இருப்பாங்க சொன்னால், ஒரே குட்டீரத்தில் நிறைவாட்டி இருப்பாங்க. ஒருத்தர் தலை இந்த பக்கம் வச்சுருக்காரு, ஒருத்தர் தலை இந்த பக்கம் வச்சுருக்காரு. 2 பேரும் ஜபம் பண்ணி பகவான் பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. பகவானுக்கு பார்சதர் தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்போ நம்ம நம்ம வேறு பக்தர் கூட பகவான் விஷயம் பேசணும், பகவானுக்கு புகழ்ச்சி பண்ணணும், நல்ல முறையாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்ணி நம்ம இந்த உலகத்தில் உள்ள நம்ம பற்றுதல்களை விட்டு கோலோக பிருந்தாவனம் போகிறதுக்கு தயாராகணும். ஹரி போல் தான்.